கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே தருகிற வேத வார்த்தை என்னவென்றால், ஆதியாகமம் 13வது அதிகாரம் 17வது வசனம். ஆதியாகமம் 13:17 இவ்வாறாக வாசிக்கிறோம். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். பாருங்க, ஒரு அழகான ஒரு வார்த்தை பாருங்க. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அன்பான தேவ பிள்ளையே, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கும் தருகிற. ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய், அவருடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளாய் நாம் வாழும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மையும் அவ்வாறு ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இதிலே நாம் பார்க்கும்போது ஆபிரகாமுடைய வாழ்விலே ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுப்பதற்கு காரணம் என்ன என்று சொல்லி இந்த அதிகாரத்தை, அந்த 13வது அதிகாரத்தை நம்ம எல்லாரும் வாசிக்கிற நேற்றைய தினத்தில் உள்ள அந்த வாசிக்க வேண்டிய வேத பகுதி. பிரியமானவர்களே, அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது அதுல நம்ம முக்கியமாய் தெரிந்து கொள்ளக்கூடிய 3 முக்கியமான காரியங்களை இந்த காலை வேளையில தியானித்து விட்டு நாம் கடந்து செல்லலாம். முதலாவதாக நாம் பார்க்கும்போது சமாதானத்தை நாடிய ஆபிரகாம். பிரியமானவர்களே, சமாதானத்தை நாடிய ஆபிரகாம். அப்படி என்ன ஆபிரகாம் சமாதானத்தை நாடினார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இந்த முதல் வசனத்துல இவ்வாறு வாசிக்கிறோம். ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார். அன்பான தேவ பிள்ளையே, இதற்கு முந்தைய அதிகாரத்திலே கடைசி பகுதியிலே நாம் வாசிக்கும் போது, அவர்கள் இருந்த இடங்களிலே பஞ்சம் உண்டானபடினாலே அவர்கள் எகிப்து தேசத்துக்கு போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பஞ்ச காலத்திலே அவர்கள் எகிப்து தேசத்திலே போயிட்டு அவங்க திரும்பி வந்தாங்க. இப்ப பாருங்க, அதுக்கு 2வது வசனத்துல பாருங்க, ஆபிரகாம் மிருக ஜீவனும் வெள்ளியும் பொன்னும் ஆஸ்திகளுடைய சீமானாயிருந்தான். ஆபிரகாம் பொழுது ஒரு செல்வ சீமானாய் மாறி போய்விட்டான். ஏன் தெரியுமா? ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு மனிதன் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் அவருக்கு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு தெய்வ மனிதன். அன்பான தெய்வ பிள்ளையே, பாருங்க, ஆண்டவர் பஞ்ச காலத்துல கூட எகிப்து தேசத்துக்கு அவரை அழைத்து கொண்டுட்டு போய் அங்கிருந்து திரும்பி வந்து மறுபடியும் அவரை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, செல்வ சீமானாய் மாறியாச்சு. இப்பொழுது 2 பேருமே, ஆபிரகாமும் லோத்தும் 2 பேருமே நல்ல செல்வந்தர்களாய் காணப்படுகிறார்கள். அடுத்து இந்த ஆபிரகாம் ஏற்கனவே இதுக்கு முந்தைய அதிகாரத்திலே அங்கே பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி தனக்கு கிழக்காகவும் இருக்கும்படிக்கு ஒரு கூடாரத்தை போட்டு அங்கே ஒரு ஆண்டவரை தொழுது கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் அல்லவா? அந்த இடத்துக்கு வருகிறார். இந்த எகிப்து தேசத்திலிருந்து வந்த உடனே ஆண்டவருக்கென்று தான் முதலிலே ஸ்தாபித்த அந்த பலிபீடத்தை பார்க்கும்படியாய் அங்க போறாரு. அங்க போய் ஆண்டவரை தொழுது கொள்கிறார். தெய்வ பிள்ளையே, கொஞ்ச காலத்திலே எகிப்துல என்னை கூட்டிட்டு போயிட்டு என்னை இதுவரைக்கும் பாதுகாத்த தெய்வம் மறுபடியும் என்னை கானானுக்கு கூட்டிட்டு வந்துட்டார்லா என்று சொல்லி அவரை தொழுது கொள்கிறதற்காக மறுபடியும் போகிறார். பாருங்க, ஆண்டவரோடு இணைந்து வாழுகிற ஒரு அனுபவம் எல்லா சூழ்நிலையில. பாருங்க, அந்த ஆண்டவருக்குன்னு தான் வைத்த அந்த பலிபீடத்தை பார்க்க போய் அங்க போய் ஆண்டவரை தொழுது கொண்டார். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளையே, ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு மனிதன். இந்த மனிதனை குறித்து நாம் பார்க்கும்போது, இந்த ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது, அந்த முதல் பாயிண்ட்ல சமாதானத்தை நாடிய ஆபிரகாம் என்று சொல்லி பார்த்தோம் அல்லவா? அப்படி என்ன அவர் சமாதானத்தை நாடினார் என்று பார்க்கும்போது, இவர்கள் இப்பொழுது நல்ல செல்வ சீமான்களாய் மாறிவிட்டார்கள். இப்பொழுது ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் ஒரு ஒரு வாக்குவாதம் உண்டாகிறது. ஏன்னா அவர்களால ஒருமித்து ஒரே இடத்துல வாசம் பண்ண முடியல. அவர்களுக்கு ஆஸ்தி மிகுதியா இருந்தது. அதனால அப்படி இருக்கிறார்கள். அந்த நேரத்துல ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று என்று 7வது வசனத்திலே வாசிக்கிறோம். பாருங்க, வாக்குவாதம் உண்டாகிறதை கேள்விப்படுகிறார் ஆபிராம்.
ஆபிராம் கேள்விப்பட்ட உடனே, ஆபிரகாமுடைய முந்தைய பெயர் ஆபிராம். ஆபிராம் கேள்விப்படுகிறார். உடனே ஆபிராம் என்ன பண்றாரு, அவர் அந்த இடத்துல எந்த வாக்குவாதமும் செய்ய போல, எந்த ஒரு சண்டையும் செய்ய போல. ஏன்னா அவர் தன்னுடைய சகோதரர் தான். ஆகவே லோத்தை பார்த்து சொல்லுகிறார், எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பர்க்கும் உன் மெய்ப்பர்க்கும் வாக்குவாதம் வேண்டாம். நம்ம 2 பேரும் சகோதரர்கள். நம்ம 2 பேரும் சகோதரர்கள் அல்லவா? நம்ம இந்த இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்து ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். நம்ம இந்த இடத்துல சண்டை போடுகிறதற்கு ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தரல. எல்லாம் கரெக்ட் தான். நம்ம மேய்ப்பர்களுக்குள்ள சண்டை வந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா இப்பொழுது அந்த சண்டை நமக்கு வேண்டாம். நம்ம 2 பேரும் சகோதரர்கள். இப்ப என்னன்னா, இந்த தேசம் எல்லாம் ஆண்டவர் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார் அல்வா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ பிரிந்து போகும்போது, நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். எவ்வளவு ஒரு பிராட் மைண்ட் பாருங்க ஆபிரகாமுக்கு. அன்பான தெய்வ பிள்ளையே, ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படிதான் இருப்பாங்க பிரியமானவர்களே. எல்லாவற்றிலும் மனரம்யம். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அவன் இடதுபுறம் போனா போட்டு, நான் வலதுபுறம் போறேன். அவர் வலதுபுறம் போனா போட்டு, நான் இடதுபுறம் போறேன் என்கிற ஒரு மேலான ஒரு 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 வித்தியாசமான ஒரு அணுகுமுறை ஆபிரகாமுக்கு காணப்பட்டது. பாருங்க, என்னுடைய சொந்த சகோதரனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் ஆசீர்வாதமாய் என்னையே ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறார். அவரையே ஆசீர்வச்சிருக்கிறார். என்ன ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன், பூமியின் தூளைத்தனை போல ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கார். உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அவர் என்னையே ஆசீர்வதிப்பாரு. ஆனா விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மை. அவர் என்னுடைய சகோதரர், அவரிடத்துல போய் நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன்டா, அவர் எடுக்கிற டிசிஷன் எடுத்துட்டு போட்டுன்னு சொல்லி ஒரு விட்டு கொடுக்கிற ஒரு ஒரு புரிதல் அந்த ஆபிராமுக்கு காணப்பட்டது. பிரியமானவர்களே, அன்பான தேவ பிள்ளையே, சமாதானத்தோடு அழகாக அந்த அணுகுமுறையை அவர் கையாண்டு அங்கே அவர்கள் கையாளுகிறதை நாம் இந்த வசனத்துல வாசிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது லோத்து என்ன பண்றாருன்னா, கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். ஏறெடுத்து பார்க்கும்போது அவருக்கு அந்த செழிப்பு, அந்த ஒரு அழகான ஒரு தோற்றத்தை பார்த்து அந்த சோதோமை தனக்கு சொந்தமாக அவர் தெரிந்தெடுத்துக் கொள்கிறார். பாருங்க, கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருக்க காண்கிறார். அப்ப கூட லோத்து நினைக்கல, என்னுடைய சகோதரன் ஆபிரகாமுக்கும் வேணும் அப்படிலாம் அவர் நினைக்கல. தனக்கு ஒரு நீர்வளம் பொருந்திய தேசம் கிடைச்சதுன்னா போதும். ஒரு செல்பிஷான ஒரு மனிதர் தான் யார் லோத்து. அவர் பாக்குறாரு, அழகா இருக்கு, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதையும் அவர் தெரிந்தெடுத்துக் கொள்கிறார். பாருங்க, அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்ததாம். அதை பார்க்க அவ்வளவு ஒரு அழகு, செழிப்பு. அதை தெரிந்தெடுத்து அவர் செல்கிறார். பிரியமானவர்களே, அடுத்து இரண்டாவதாக அதுதான் சொல்லி இருக்கு. இரண்டாவதான பாயிண்ட், கண்களுக்கு இனிமையானதை தெரிந்தெடுத்த லோத்து. பிரியமானவர்களே, பாருங்க, லோத்து கண்களை ஏறெடுத்து கண்களுக்கு பிரியமானதை தெரிந்தெடுக்கிறார். நடந்தது என்ன? சோதோம் கொமோரா ஒரு நாளிலே அழிக்கப்பட்டது. ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பாரா? நான் அந்த இடத்துக்கு போனா எனக்கு ஆண்டவருக்கு அது பிரியமா இருக்குமா? அதெல்லாம் லோத்து பார்க்கவே இல்லை. பிரியமானவர்களே, ஆபிராமா இருந்தால் ஒருவேளை அவர் அதை சிந்தித்து பார்த்திருப்பா. என் ஆண்டவருக்கு அது பிரியமா இருக்குமா? என் ஆண்டவர் அதை எனக்கு தரணும்னு நினைச்சிருக்காரா? இப்படியெல்லாம் சிந்தித்து பார்த்துதான் ஆபிரகாம் தெரிந்தெடுத்திருப்பார். ஆனால் லோத்து பாருங்க, கண்களுக்கு அழகா இருந்தது, நீர்வளம் பொருந்தி இருந்தது, சூப்பரா இருக்கு, கர்த்தருடைய தோட்டத்தை போல, ஏதேனை போல இருக்கிறது, எகிப்தை போல இருக்கிறது, வளமிக்கதா இருக்கிறது. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு லோத்து நினைக்கல. உலக பிரகாரமான ஆசீர்வாதம், உலக பிரகாரமான அந்த மேல் பூச்சான வாழ்க்கையை தான் லோத்து பார்க்கிறார். பிரியமானவர்களே, தெரிந்தெடுக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளையே, அவர்கள் பிரிந்து அவர்கள் தெரிந்தெடுத்து லோத்து அங்கே கடந்து போய் விட்டார்கள். அவர்கள் பிரிந்து போய் விட்டார்கள். இப்பொழுது ஒருவேளை ஆபிரகாம் நினைச்சிருப்பாரு. அன்பான தெய்வ பிள்ளையே, மூன்றாவது பாயிண்ட பார்க்கும்போது தேவனால் உயர்த்தப்பட்ட ஆபிரகாம். லோத்து போயிட்டாரு. ஆபிரகாம் நினைச்சிருப்பாரு, இனி நான் என்னத்தை எடுக்க போகிறேன்? வளமானதெல்லாம் எடுத்துட்டார் லோத்து.
இனி எனக்கு ஆண்டவர் என்னத்தை தரப்போகிறாரோ அப்படின்னு நினைச்சிருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனா நடந்தது என்ன பார்க்கும்போது, லோத்து பிரிந்து போன பின்பு கர்த்தர் ஆபிரகாமோடு இடைபடுகிறார். பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமோடு இடைபடுகிறார். அன்பான தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்விலே மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கும்போது, சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்கும்போது, ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிற தேவனாயிருக்கிறார். நமக்காக எழுந்து நிற்கிற தெய்வமாயிருக்கிறார். நமக்காய் யுத்தம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அதை இந்த காலை வேளையிலே நாம் யாரும் மறந்து போகவே கூடாது பிரியமான. சோர்ந்து போயிருக்கிறீர்களா? உங்களுக்கு விரோதமா எல்லாரும் எழும்புறாங்களே, என் கூட எல்லாரும் எனக்கு விரோதமா இருக்கிறாங்களேன்னு நினைக்கிறீங்களா? இந்த காலை வேளையிலே நாம் ஆபிரகாமை போல சமாதானம் பண்ணுகிறவர்களாய், விட்டு கொடுக்கிறவர்களாய் நாம் மாறும்போது, ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய், ஆண்டவர் நம்மோடு நம்மோடு இருந்து நமக்காக எழுந்து நின்று காரியங்களை செய்கிறதை நாம் நம்முடைய கண்கள் பார்க்கும்படியாய் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறதை இப்ப ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு. ஆபிரகாமை பார்த்து, உன் கண்களை ஏறெடுத்து இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பாரு. பாருங்க, அவன் ஒரே ஒரு பகுதியை தான் நோக்கி பார்த்தார். யார்? லோத்து. அழகா இருக்கு, செழிப்பா இருக்குன்னு போயிட்டாரு. ஆனா ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இதுதான் பிரியமானவர்களே. ஆபிரகாமே, நீ வடக்க பாரு, கிழக்க பாரு, மேற்க பாரு, தெற்க பாரு. நீ அது ஒரு வனாந்தரமான இடமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிரியமானவர்களே. அப்படியே நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன் என்று ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை அது வனாந்தரமா இருக்கலாம். ஆனா நீ பார், உனக்கு எவ்வளவு பார்க்க முடியுமோ அவ்வளத்தையும் பாரு. ஆபிரகாம், நீ கவலைப்படாத, உனக்கு நான் தருவேன், உனக்குன்னு நான் வச்சிருக்கிறேன், அதை நான் நிச்சயம் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அவன் நோக்கி பார்க்கிறார். பாருங்க, அடுத்து சொல்றாரு, உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியை எண்ணக்கூடும். ஆசீர்வாதம், எத்தனை ஆசீர்வாதம் பார், உனக்கு நான் நீ பார்க்கிற இடம்லாம் உனக்கு தருவேன். உன்னுடைய சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். அடுத்து சொல்றாரு பாரு, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, அது உனக்கு அதை தருவேன் என்று சொன்னான். அன்பான தேவ பிள்ளையே, எவ்வளவு நாள நடக்க முடியுமோ நட, அதெல்லாம் நான் உனக்கு தருவேன். உன் கால் மிதிக்கிற தேசமெல்லாம் உனக்கு நான் சொந்தமாய் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, இங்கே நான் பார்க்கும்போது உபாகமத்தின் புஸ்தகத்திலே 11வது அதிகாரத்திலே இங்கே ஒரு 24வது வசனத்தில் நாம் ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதா இருக்கும் என்று சொல்லி வார்த்தை சொல்கிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இங்கே ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் முதல்ல பார்க்க சொல்றாரு. இப்ப எழுந்து நடக்க சொல்றாரு. எவ்வளவு நடக்கணுமோ நட ஆபிரகாம், எல்லாம் நான் உனக்கு தருவேன். யாருக்கு இந்த ஆசீர்வாதம் என்றால், விட்டு கொடுத்து போகிறவர்களுக்கு, சமாதானம் பண்ணுகிறவர்களுக்கு, ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு. அன்பான தேவ பிள்ளையே, இதெல்லாம் ஆண்டவர் சொன்ன உடனே அடுத்த ஆபிரகாம் என்ன தெரியுமா செய்யறாரு? அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினா எங்கெல்லாம் ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகிறாரோ, எங்கெல்லாம் ஆண்டவர் அவரோடு இடைபடுகிறாரோ, அங்கெல்லாம் ஆண்டவருக்கு தரிசனம், ஆண்டவருக்கு பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்காக நின்று அவரை ஆராதிக்கிற ஒரு மனிதனாய் ஆபிரகாம் இருந்தார். அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள், ஆண்டவருக்காக தினமும் பலிபீடம் கட்டுகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. இந்த காலை வேளையிலே இந்த பிரேயர்ல தினமும் வந்து ஜெபிக்கிறேன், எனக்கு என்ன கிடைச்சதுன்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். உங்களை ஆண்டவர் ஒருபோதும் மறக்கவே மாட்டார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஆண்டவருக்காக பலிபீடம் கட்டுகிற பிள்ளைகள், ஆண்டவருக்காக ஆராதனை செய்கிற பிள்ளைகளை ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை போல நாம் தியானித்தது போல சமாதானத்தை நாடுவோம். கூடுமான வரைக்கும் எல்லாரோடு சமாதானமா இருக்க நாடுவோம். பவுல் சொன்னது போல எல்லாரோடு சமாதானமா இருக்க நாடுவோம். கண்களை
கண்களுக்கு இனிமையானதை மாத்திரம் தெரிந்து கொண்டபடியினாலே லோத்து தெரிந்து கொண்ட பூமி ஒரு நாளிலே அழிக்கப்பட்டது. இந்த காலை வேளையிலே கண்களுக்கு பிரியமானதை மாத்திரம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது. ஆண்டவர் நமக்கு என்ன தருகிறாரோ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறவர்களாய் மாறுவோம். தேவனால் உயர்த்தப்படுவோம். ஆபிரகாம் தேவனால் உயர்த்தப்பட்டார். எம்மட்டும் அம்மட்டு நடந்து தெரியும். கண்களை ஏறெடுத்து பார், எல்லாத்தையும் நான் உனக்கு தருவேன் என்று சொன்ன தெய்வம் இந்த காலை வேளையிலே அவரை ஆராதிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கு தர அவர் உண்மையுள்ள தெய்வமாயிருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.